பிராங்கோ டிவி யூடியூப் சேனல் இருந்து. பிராங்கோ ரீசெண்டா பெருவுல இருக்கிற ஒரு பழமையான கல்லறைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. I just came out of the tomb right here, and as soon as I came out, I saw what looked like, I think it was two shadows walking from left to right. I swear I saw a shadow. I was about to walk the other way too, but see? I just seen it from left to right. Right over here. I'm not gonna turn on my light. அந்த கல்லறைக்குள்ள என்டர் ஆகிற அவரு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ரெண்டு கல்லறைகளுக்கு இடையில ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறத பாக்குறாரு. உடனே அவரு அந்த கல்லறைக்கு பின்னாடி போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. அதனால அந்த உருவம் அந்த சிமெட்ரிக்குள்ள வேற எங்கேயாச்சும் தென்படுதான்னு சொல்லி அவரு தேட ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Ricardito? ¿Alguien? Up. Right there. Hola? I don't know what the hell that is. Look at this. அங்க இருக்கிற ஒரு பில்டிங்க்கு பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு நீளமான கருப்பு முடியோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்த்திருந்தது. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த ட்ரக் டிரைவர்ஸ் 2 பேரு ஒரு பிஸியான ரோட்ல மிட் நைட்ல போயிட்டு இருக்கும்போது முன்னாடி பைக்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காரு. அந்த ஆக்சிடென்ட பாத்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணி வர்றவங்க கொஞ்ச தூரம் போனதும் ட்ரக்ல ஒரு பாட்டை போட்டு வைப் பண்ணிக்கிட்டே வர பேக்ரவுண்ட்ல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்களா? அவங்க போயிட்டு இருந்த ட்ரக்கோட பேக் சைடு விண்டோல உடம்பு இல்லாம தலை மட்டும் இருக்கிற பாக்குறதுக்கு கிரே கலர்ல விகாரமா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டிரைவ் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த அமானுஷ்யமான உருவத்தை கவனிக்காதவங்க அப்புறமா வீடியோ ஃபுட்டேஜ்ல அதை பார்த்துட்டு அரண்டு போயிருந்தாங்க. அதே போல இந்த வீடியோவை பார்த்த ஒரு சிலர் அந்த அமானுஷ்யமான உருவம் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவரோட ஆன்மாவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்டாக் யூசரான ஆஸ்கர் நியூனஸ் கொஞ்ச நாளாவே அவரோட வீட்டுக்குள்ளயும் வீட்டை சுத்தியும் தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவரு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் நைட் ஃபேமிலியோட ஷாப்பிங் போயிட்டு லேட் நைட் வீட்டுக்கு திரும்பும் போது வீட்டோட வாசல் டோரை சுத்தியும் ஒரு ஈயா இருக்கிறத பார்த்திருக்காரு. ஆனா இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா அந்த டோருக்கு பக்கத்துல இருந்த குப்பை தொட்டிக்குள்ள ஒரு ஈ கூட இல்ல. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் அவரோட பையன் ஹால்ல உட்கார்ந்து தனியா டிவி பார்த்துட்டு இருக்க ஹால்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவுல ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது.
அந்த சிசிடிவியோட ரெக்கார்டிங்ல அவரோட பையன் சோஃபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு ரூமோட வாசல்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆகுது. அந்த உருவத்தை நோட்டீஸ் பண்ற அவரோட பையன் பயந்து அழுதபடி அந்த ரூமை விட்டு வெளியே போயிருக்கான். அதே சமயம் ஒரே இடத்துல அசையாம நிக்கிற அந்த அமானுஷ்யமான உருவம் கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ மலேசியால இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவுல ரெக்கார்ட் ஆனது. இதுல அங்க இருக்கிற எல்லாரும் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க இருந்த யாரோட கண்ணுக்கும் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கேமராவுல மட்டும் கேப்சர் ஆயிருந்தது. அங்க இருந்த ஒரு பெட்டுக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் அசையாம நின்னபடி இருக்கிறத பார்க்க முடியுது. அதே சமயம் அந்த ரூம்ல இருந்த யாரோட கண்ணுக்குமே அந்த உருவம் தெரியலங்கிற மாதிரி அந்த உருவத்துக்குள்ளேயே புகுந்து போறத பார்க்க முடியுது. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த பெட்ல கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு சின்ன பையன் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருந்தான். அதனால இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த அமானுஷ்யமான உருவம் அந்த சின்ன பையனோட ஆன்மாதான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அது ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபேண்டன் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. सलमान भाई वापस एक बार उस हॉस्टल के अंदर जाओ. एक और हॉस्टल है, उसकी डिमांड आपकी काफी आ रही है. बहुत जल्द विजिट करूंगा उसको, लेकिन फिलहाल इसकी भी डिमांड आ रही थी, तो आज आपका भाई इसी जगह पे खड़ा है. இந்த இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல பல பேர் உடல் கருகி இறந்து போனதுனாலையும் அதே போல இந்த பிளேஸ் பல வருஷங்களா பூட்டியே கிடக்கிறதாலையும் இங்க ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்னு நினைச்சு செக் பண்ண ஆரம்பிக்க அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. किधर गए भाई? वो इधर बाकी देख लो भैया. भाई वो देखो भाई पीछे जाओ. சைக்கோவா இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமானு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் அந்த பில்டிங்ல அடிக்கடி அவங்களோட கண்ணுல பட ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வாரட்டா அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல 2 மனுஷங்க இல்லாம மூணாவதா ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு எங்க இருக்காருன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.